இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 40% ரிட்டர்ன் கொடுத்த ஒரு சிம்பிள் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின ஒரு டீடைல்டு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா பயோல கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். அண்ட் இன்னைக்கு அது எப்படி மார்க்கெட்ல அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். 5 மினிட் கேண்டில் டைம் ஃப்ரேமை செட் பண்ணிக்கிறோம். 5 மினிட் டைம் ஃப்ரேம் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் டைம் ஃப்ரேமை வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் எய்தர் ஹை ஒரு லோ பிரேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். லோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆனதுக்கப்புறம் ஃபாலோட் பை ரெட் கேண்டில். ஸோ என்ட்ரி அந்த இடத்துல எடுக்கிறோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட லோ வந்து வரைக்கும் டார்கெட் வைக்கிறோம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா இன்னையோட அதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரீசன்ட் ஹை கிட்ட வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹைக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நான் எடுத்தது. ஆக்சுவலாக 1:4 அப்படின்ற ரிஸ்க் ரிவார்ட் கிடச்சிருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டலில் 60 to 70% ரிட்டர்ன். இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த விதமான ஒரு கால் அப்படின்றது வந்து கிடையாது. பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சா மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் நிறைய சிம்பிளான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும் அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப், டூ ஃபாலோ அண்ட் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். தேங்க்யூ.